பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்த இந்த நாளையும் தேவ சந்நிதியில் துவங்க உதவி செய்த தேவனுக்காய் துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட லேவியராகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வார்த்தையின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுவேன். நான் புதிய ஏற்பாடில் இந்த வார்த்தைகள் வருகிறது. நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இந்த வார்த்தையின் ஆழம், நான் பரிசுத்தராயிருக்கிறபடினா நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக. தேவன் ஒரு வார்த்தை, ஒரு கட்டளையாய் நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்தம் என்பது தேவனுக்கென்று வேறுபட்ட ஒரு வாழ்வு. உலக வாழ்க்கை காணப்படலாம், உலகத்தில் தான் நாம் இருந்தாலும் தேவனுக்கென்று ஒரு பரிசுத்தம் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவிதத்தை காட்டுகிறது. கர்த்தர் தனித்துவமான ஒரு தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. அந்த விதத்தில் நாமும் கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று, ஆமேன், இதுவரை இயேசுவை தேவனை அறியாத நாட்களில் உலகத்தோடு இணைந்து, உலக ஆசாபாசங்களோடு இணைந்து, உலக நடைமுறைகளோடு இணைந்து நாம் கடந்து பயணித்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவரை அறிந்த பின்பு கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தராயிருக்கிறேன். நான் தனித்துவமான ஒரு தேவன், வேறு பிரிக்கப்பட்ட, உலகத்தோடு இணைந்தது அல்ல, உலக சடங்காச்சாரங்களோடு இணைந்தது அல்ல, வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையாய் இருக்க வேண்டும். உலக அசுத்தங்களிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையாய், பாவ அசுத்தங்களிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையாய். பரிசுத்தம் என்பது தேவனுக்கென்று பிரிக்கப்பட்ட, தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் நீயும் நான் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமும். அதை ஒரு கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவர் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையாய் நீயும் நான் காணப்பட வேண்டும். ஆமேன். தேவன் ஏன் அதை வேறு பிரிக்கிறான்னா, என் ஜனத்தை கூட்டி சேர்க்கும் அந்நாளிலே நீங்கள் என் சம்பத்தாயிருப்பீர்கள். வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொள்ள தெய்வ பிள்ளைகளை சேர்க்க வருகிறார். ஆகவே இந்த நாட்களிலேயே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு பரிசுத்த நடக்கை, வார்த்தையில் ஒரு பரிசுத்தம், கிரியையில் ஒரு பரிசுத்தம் உண்டாக பரிசுத்த நமக்கு உதவி செய்வாராக. கண்களை ஒரு நிமிடம் செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ள தேவன் கூட இருப்பீராக. கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் ஆமேன் ஆண்டவரே, ஆண்டவரே, உலகத்தின் ஓட்டம் அவைகளிலிருந்து ஆமேன் உம்முடைய பிள்ளைகளை நீ பிரித்தெடுத்து உமக்கு உரிய ஓட்டத்தில் உமக்கு ஏற்ற ஆமேன் ஒரு வாழ்வு வாழும்படியாய் என் ஆண்டவர் எல்லாரையும் அழைத்திருக்கிறீர், வேறு பிரித்திருக்கிறீர். ஆமேன் ஆண்டவரை தெரிந்தெடுத்திருக்கிறீர். ஒவ்வொருவரையும் இந்நாட்கள் உமக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தவான்களாய் நடந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.